窗梳妆，是谁家姑娘轻轻摇香玉铃铛？愿晚风送霜，愿期尽天光。你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐千桌的吟唱。愿人世无常，愿思念风长。你是掌心角，阳滚烫。相与你相见，相拥如眠，相随随年年。苦纵无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。ஏய், என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? ஐயோ, ஏன் இப்படி பண்ணீங்க? உனக்கு மன நிம்மதி இல்லனா நீ என்கிட்ட வந்திருக்கலாம். என்ன முட்டாள்தனம் இது? தூக்குல தொங்க முடிவு பண்ணிட்ட. என்ன கஷ்டப்படுத்தணும்னா கத்தி எடுத்து குத்து. நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு என்ன தனியா விட போறியா? சரி, பரவாயில்ல. இந்த புடி, என்ன கொன்னுடு, என்ன கொன்னுடு. இளவரசி, என்ன விஷயம் கொஞ்சம் அவருக்கு புரியும்படி சொல்லுங்க. யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஆமா, நான் உன்னை பயன்படுத்திக்கிட்டேன். திரும்ப வாய்ப்பு கிடைச்சா திரும்பவும் பயன்படுத்திக்குவேன். என் குணமே அதான். பிடிக்கலன்னா இங்க இருந்து போயிடு. ஆனா அதுக்காக தயவு செஞ்சு உன் உயிரோட மட்டும் விளையாடாத, புரிஞ்சுதா? தயவு செஞ்சு கொஞ்சம் கோவப்படாம இருங்க. வழக்கம் போல தூக்கம் வந்தா கெட்ட கனவு வரும்னு நினைச்சேன். இது தூக்கத்தை தடுக்கிறதுக்காக. தலை தொங்காம இருக்கும்ல, அதுக்காக தானே இதெல்லாம். நீ ஒரு பைத்தியம். எனக்கு உங்களுக்கு இந்த மெத்த வேண்டாம். விடு. முடியாது. இங்க பாரு, எனக்கு கீழே இறக்கி விட போறியா இல்லையா? ஐயோ சூயே, நான் தான் தப்பானவன் தெரியுதுல. என் மேல கோவப்பட்டல, அப்புறம் ஏன் நீ திரும்ப இங்க வந்த? என்ன பயன்படுத்திக்கிட்டீங்களா? நான் ஒன்னும் பலவீனமானவ இல்ல. அப்படின்னா என் மேல கோவம் இல்லையா? கண்டிப்பா கோவம்லாம் இருக்கு. எனக்கு என்ன வருத்தம்னா, இத பத்தி நீங்க என்கிட்ட முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. ஒரு விஷயத்த செஞ்சுட்டு தான் வந்து சொல்வீங்களா? சூனா நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. இல்லன்னா இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்காது. உங்க அண்ணனோட மரணத்துக்கான காரணத்தை தேடுறீங்களா? அதுக்காக தான் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொன்னா. கேக்குறல, பதில் சொல்லுங்க. அதான் உண்மையா? அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த பிரச்சனைக்குள்ள உன்னை இழுக்க வேண்டான்னு பாக்குறேன். அதோட உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா இதுக்கு மேல இத பத்தி கேட்காத. இந்த ஒரு தடவை மட்டும் நான் உங்களை நம்புறேன். இன்னைக்கு ராத்திரி நீ மேலேயே படுத்துக்க, நான் தரையில படுத்துக்கிறேன்.
தளபதியாரே, தளபதி, அத்தை உங்களை கூப்பிடுறாங்க. அத்தை, இப்போ என்கிட்ட சொல்லு. பெரியவன் மரணத்துக்கு பின்னாடி என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லு. அத்தை, நான் அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மை தெரிஞ்சதும் நானே சொல்றேன். எப்போதுல இருந்து நம்ம குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் பெரியவங்க கிட்ட இருந்து ரகசியங்களை மறைக்க ஆரம்பிச்சீங்க? நம்ம குடும்பம் மட்டும் பல தலைமுறைகளா செழிச்சிருக்கிறதுக்கு காரணம் எப்பவும் நம்ம ஒரு குடும்பமா இருக்கிறதுனாலதான். பெரியவங்க, சின்னவங்க, பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் உண்மைய மறைக்காம நேர்மையா இருக்கணும். குடும்பத்து பெரியவங்க கிட்ட நாங்க எதையும் மறைக்க மாட்டோம். நீ என்கிட்ட மறைக்கிற. இதுக்கு காரணம் உனக்கு யார் மேலயோ பச்சாதாபம் இருக்கு. ஆனா என்னால இத சுலபமா எடுத்துக்க முடியாது. இது ஷூயே குடும்பத்தோட வாழ்வா சாவாங்கிற பிரச்சனைய நீ மறந்துட்டியா? நான் இவ்வளவு கேட்டோம் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறல்ல? பாய்லிச்சி, அப்ப நீ சொல்லு. அது முதலாளி அம்மா, அது பெரிய தளபதியோட மரணத்தை பத்தி விசாரிச்சோம். அதுக்கும் ராஜ குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அரசர் மாளிகையில என் அண்ணனுக்கும் யுன்னுங்கிற ராஜ பெண்ணுக்கும் தொடர்பு இருந்திருக்கு. அண்ணனுடைய மரணத்துக்கும் சூயப்ப கடத்த வந்தவங்களுக்கும் சம்பந்தம் இருந்திருக்கலாம். நீ சொல்ற அந்த பெண் மர்மமான முறையில இறந்து போயிட்டதா நானும் சில வருஷங்களுக்கு முன்னாடிதான் கேள்விப்பட்டேன். அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கும்னு நினைச்சு பார்க்கல. அண்ணன் மாளிகையில பதவியில இருந்தப்போ அடிக்கடி ரோந்து போவாரு. அந்த நேரத்துல தான் அவங்க பழகி இருக்கணும். விசாரணையில எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. அந்த கொலைகாரங்கள்ல ஒருத்தரை பிடிச்சா கூட இந்த கொலைகளுக்கும் அரசருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நீ சொல்ற மாதிரி எதுக்கும் அரசருக்கும் உண்மையிலேயே தொடர்பு இருக்குன்னா, உன் அண்ணனுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைக்கும் உண்மையிலேயே தொடர்பு இருக்குன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? பாவம், அவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். அவனுக்கு உயிர் போச்சு, ஆனா நமக்கு மானமே போயிடுமேப்பா. ஷூயே குடும்பத்துக்கு ஒரு மானக்கேடுனா அப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பயன் இருக்கு சொல்லு? எல்லாரும் நாண்டுகிட்டு சாகணும். எதுவும் உறுதியா தெரியல. உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா இளவரசி சூயே எந்த நிலைமையில இருக்கான்னு யோசிச்சியா? இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் சூயவை திரும்பவும் இந்த பிரச்சனைக்குள்ள இழுக்க விரும்பல. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை உன் அண்ணனோட மரணத்துக்கும் மன்னருக்கும் தொடர்பு இருக்குன்னா நீ சூயவோட முகத்துல எப்படி விழிப்ப? நீ ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கேங்கிறது எனக்கு புரியுது. சூயே ரொம்ப நல்ல பொண்ணுதான். எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா என்ன இருந்தாலும் அவளும் ஒரு இளவரசியாச்சே. எது எப்படியும் நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. இதுல உனக்கு சரியான தீர்வு கிடைக்கலன்னா அவ விஷயத்துல நீ ஒரு முடிவு எடுத்து ஆகணும். அத்த, இளவரசியும் நானும் நல்ல முறையில தான் இருக்கோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மனசார திருமணம் செஞ்சேன். என்னோட இதயத்துல என் அண்ணனுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுத்திருக்கணும் அதே அளவுக்கு அவளுக்கும் கொடுத்திருக்கேன். நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் நீதி நெறியோட வாழ்ந்திருக்காங்க. என் அண்ணன் மரணத்தை வீணாக்க நான் விட மாட்டேன். அதே சமயம் ஷூ குடும்பத்துடைய கௌரவத்தையும் நான் கெடுக்க மாட்டேன். என்ன நம்புங்க அத்த, நமக்கு அமைதி கிடைக்கும். திரும்பவும் இதை பத்தி கேட்காதீங்க. நான் உன்னை கட்டாயப்படுத்துறதா நீ நினைக்கிறியாப்பா? மனசுல இவ்ளோ பாரத்தை வச்சுக்கிட்டு நீ அவளை திரும்ப சந்திச்சேன்னா எப்படி நிம்மதியா இருப்ப? ஒரே இடத்துல எப்படி நிம்மதியா வாழ்வீங்க? அட இளவரசி, என்னாச்சு? பாந்திலே திரும்ப வந்துட்டீங்க? டாயோ,
நாம ஒரு கதை படிச்சோமே, ஞாபகம் இருக்கா? அந்த கதையில ஒரு வீரன் ஒரு பொண்ண காதலிப்பான். ஆனா அவங்களுக்குள்ள பகை இருக்குமே, அந்த கதை எப்படி முடியும்? அவங்க காதல் நிறைவேறாததால அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அத படிச்சுட்டு நீங்க கூட நாள் புற உட்கார்ந்து அது அழுதீங்க. கிடையாது, அதுக்கு இன்னொரு முடிவு இருந்ததே. நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு. ஆம், வேற வழி இல்லாம அவங்க 2 பேரும் அவங்க குடும்பத்தை பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்ப நானும் ஷூயேவும் அப்படிதான் இருக்க போறோமா? எங்க 2 பேருக்குமே இந்த உலகத்துல குடும்பமும் காதலும் ஒண்ணா அமையாதா? இளவரசி, இளவரசி, உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்ப எதுக்காக அழறீங்க? தலைவரே, என்ன காப்பாத்துங்க. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்க. உன்னை பின் தொடர்ந்து இந்த இடத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீ அங்கேயே செத்துருக்க வேண்டியது. என்னால உங்களுக்கு இன்னும் பயன் இருக்கு. உன்னால அந்த பொண்ணை கடத்த முடியுமா முடியாதா? ஷூ மாளிகையில பாதுகாப்பு அதிகம். அதுவும் குறிப்பா அந்த இளவரசி தங்கி இருக்கிற அறை. அது இரும்பால செய்யப்பட்ட ஒரு கோட்டை மாதிரி இருக்கு. நான் எவ்வளவு பேரோட போனாலும் அவளை கடத்த முடியாது தலைவரே. இதை எடுத்துட்டு போ. இது அரசர் கைக்கு கிடைக்கணும். இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. இப்போதைக்கு உனக்கு உயிர் பிச்சை போடுறேன். என்னது இந்த கல்லுல எதனால இப்படி ஒரு விரிசல் விழுந்திருக்கு? இதை நீங்க சேதப்படுத்திட்டீங்களா? மாமனரே, நான் உங்களுக்காக வழக்கம் போல சரியா கணிச்சுதான் சொல்லியிருக்கேன். இது நடக்கும்னு அப்பவே சொன்னனே. தயவு செஞ்சு எனக்கு இந்த பணியிலிருந்து ஓய்வு தாங்க. நான் என் குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணணும். அப்படின்னா இப்ப என்னை விட உங்களுக்கு இப்ப உங்க குடும்பம் தான் முக்கியமாயிடுச்சு இல்ல? அரசருக்கு சேவை செய்யறது தான் தலையாய கடமை. தப்பா எடுத்துக்காதீங்க அரசே. நான் என் மகளோட வாழணும்னு ஆசைப்படுறேன். அவளுக்கு அம்மா இல்ல. அந்த பச்சை குழந்தைக்கு நான் தான் இருக்கேன். என் குழந்தைக்காகவாது நான் அதை விட்டுதான் ஆகணும். நீ நினைச்சா விட்டுட்டு போறதுக்கு இது சாதாரண பதவி இல்ல. இந்த மந்திரக்கல்ல சரி செஞ்சங்கிட்ட கொடு. அதுக்கப்புறம் நீ கேக்குறது நான் உனக்கு கொடுக்கறேன். அரசே, கடவுள் கொடுத்த இந்த கல்லை பயன்படுத்தி 11 முறை ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கோம். ஆனா நீங்க மன்னரா இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு நல்லது செஞ்சாலே எந்த பிரச்சனையும் வராது. வாய மூடு. ஆட்சி செய்யறது எப்படின்னு அரசருக்கு நீ பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டியோ? ஐயோ, அப்படி இல்ல அரசே. நான் கடைசியா உன்கிட்ட கேக்குறேன். நீ தொடர்ந்து இந்த பிறப்பு கல்லை பயன்படுத்தி என் பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்கணும். ஒரு நடமாடும் பிணமா வாழ்றதுக்கு பதிலா சாகர்தை மேல். அடே, செத்தாலும் சாவேனே ஒழிய என் கட்டளைக்கு அடிபணிய மாட்டேங்கிறியோ? மாமன்னரே, இந்த நிமிஷத்துல இருந்து உங்களால என்ன கட்டுப்படுத்தவே முடியாது. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன முட்டாள்னு நினைச்சியா? என் மகளா? அரசே, 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 நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன். என் மகளை விட்டுருங்க அரசே. அரசே, இந்த உலகமே என் காலுக்கடியில. என் கிட்டேயும் வேலையை காட்டுறியா? கவலைப்படாத, நான் அவளை என் குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன். அவளை மாளிகையிலேயே வச்சு வளர்க்கிறேன். நீ எனக்கு விசுவாசமா இல்லைன்னா என்ன? உன் பொண்ணு வளர்ந்து பெரியவளாகி உன்னோட வேலையை அவையேத்துப்பா. அவ சாகிற நாள் வரைக்கும் பிறப்புக்கல்ல எனக்காக பயன்படுத்ததான் போறா. நீ மன்னன் கிடையாது, நீ ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன். நான் உன்னை சபிக்கிறேன். காலம் முழுக்க உனக்கு நிம்மதியே கிடைக்காது. புடிங்க இவனை.
அரசே, 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 உங்களுக்கு திரும்பவும் கெட்ட கனவா? உடனடியா போய் வழிபட்டாகணும். உத்தரவு அரசே. ஜூயவோட அப்பா இறந்து போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் இப்ப வரைக்கும் நீங்க அவருக்கு மரியாதை செலுத்திக்கிட்டே தான் இருக்கீங்க. இருந்தாலும் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வருத்தப்பட வேண்டாம் அரசே. இறந்து போனவங்க என்னைக்கும் திரும்ப வந்ததே கிடையாது. உயிரோடு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். அது மட்டும் இல்லாம சூயவை உங்களோட சொந்த மகளா தான் வளர்த்திருக்கீங்க. இது கண்டிப்பா அவருடைய மனசை சாந்தப்படுத்தி இருக்கும். ஜூயேவோட அப்பா எனக்கு பெருமுதவிகளை செஞ்சிருக்காரு. அப்படிப்பட்டவரை நான் எப்படி மறக்க முடியும்? அட, என்னது இது? அரசரே, தொடாதீங்க, இருங்க. என்னன்னு நான் பாக்குறேன். காணாம போன பிறப்புகள் ஜூயவோட உடம்புக்குள்ள இருக்கா? என்ன உளறலுது? ஆனா அந்த பிறப்புக்கள் இங்கிருந்து காணாம போய் 10 வருஷம் ஆயிடுச்சு. ஒருவேளை பிறப்புக்கல்ல இளவரசியால உணர முடியும்னு தெரிஞ்சிருந்தோம் இத்தனை வருஷமா நம்ம கிட்ட மறைச்சிருக்காங்க. இளவரசி, இளவரசி, தளபதி உங்களை சாப்பிட கூப்பிட்டாரு. எனக்கு சாப்பிடறதுக்கு மனசு இல்லைன்னு நீ அவர்கிட்ட போய் சொல்லிடு. இளவரசி, என்ன ஆச்சு? டாயோ, நான் ஜின்சன் கிட்ட பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ண. நான் கொஞ்ச நாளைக்கு மாளிகைக்கு போகணும். என்னாச்சு? தளபதி கூட திரும்ப சண்டையா? சண்டையெல்லாம் இல்ல. நான் கொஞ்சம் தனிமையில யோசிக்கணும். இளவரசியாரே, முதலாளி அம்மா உங்களை பார்க்கணுங்கிறாங்க. தளபதி ஜூயேவை கொடுமைப்படுத்துறாரு. எப்படியாவது நான் அந்த பொண்ணுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும். ஆனா நான் இதை எப்படி அரசர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா? ஒரு இளிச்ச வாயன் சிக்கிட்டா. யாருது? கடவுளே, யார் பண்ண வேலது? கண்ணு தெரியல, பார்த்து வரக்கூடாது. ஐயா மன்னிச்சிருங்க. ஐயோ அம்மா, நீங்களாம்மா? ஏம்மா? ஐயா ஐயோ, வலிக்குதே. ஐயோ அம்மா, மன்னிக்கணும் கௌ, பார்க்காம அடிச்சிட்டீங்களோ? நான் பார்க்காம வந்து இடிச்சனா? ஏய், நீ வந்து இடிச்சிட்டு நான் பார்க்காம வந்து இடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ திருந்தவே மாட்டியா? மன்னிச்சுக்கங்க, இருங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். இது எல்லாத்தையும் நானே உங்களுக்கு எடுத்து தரேன். உடம்பெல்லாம் ஒரே மண்ணா போச்சே. இந்தாங்க. நீ போய் மாளிகையில் இருப்போ. நீங்க கவனமா போங்க. ஐயோ அம்மா. அரசரே, ஏன் அப்படி கவலையில் ஆழ்ந்திருக்கீங்க? நாட்டோட எல்லையில ஏதாவது சிக்கலா? ரகசிய கடிதத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அது உண்மையா இருக்குமா இல்ல பொய்யா இருக்குமா? மாமன்னரே, அதை என்னால உறுதியா சொல்ல முடியல. வேணும்னா இளவரசிய மாளிகைக்கே வர சொல்லி அவங்க கிட்ட கேட்கலாமா? ஆனா இத்தனை வருஷமா என்கிட்ட இருந்ததை மறைச்சிருக்கான்னா கேட்டா மட்டும் சொல்லிடவா போறா? அதுவும் இல்லாம இப்ப அவ தளபதியோட மனைவியா வேற இருக்கா. அவசரப்படக்கூடாது. அவ திருமணத்தப்பவே நான் ஏதோ அவசரப்படுற மாதிரி எனக்கு தோணுச்சு.
அவ கண்டிப்பா என்னோட செல்ல மகள் தான். எனக்கு நல்லதான் பண்ணிருக்கா. எங்க பாரு காவ், உடனே தாமதிக்காம ஷூ மாளிகைக்கு போய் அங்கிருந்து என்னோட மகளை இங்க கூட்டிட்டு வா. உங்க உத்தரவுப்படியே செய்யறேன் அரசே. வாங்கம்மா, வந்து வாங்குங்க. நல்ல காய்கறியை கொடு. இது வாங்குங்க, நல்லா இருக்கும். தரமா இருக்குல்ல? காலையில தான் வாங்கிட்டு வந்தோமா. தெரியலையே. அத்தை, அத்தை, ஒரு வழியா நீங்க கண்ணை முழிச்சிட்டீங்க. ஆமா, நேத்தே பார்க்கணும்னு நினைச்சேன். உன் முகத்தை பார்க்கும்போது எவ்வளவு பிரகாசமா இருக்கு. இங்க பாருமா, ஆரம்பத்துல தெரியாம நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னத்த நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க மட்டும் கண்ணை முழிக்காம இருந்திருந்தா அதுக்கப்புறம் நான் தான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிற? என்ன பாரு, நல்லா ஆரோக்கியமா தானே இருக்க. இதோ அவனே வந்துட்டான். அத்தை, எதுக்கு இவ பக்கத்துல போறீங்க? ஏன்பா, நான் என்ன பேய் பக்கத்துலயா போனேன்? நாங்க 2 பேரும் பக்கத்துல இருந்தா என்ன? என்ன பயம்? உன் பொண்டாட்டிய நான் கடிச்சு விழுங்கிடுவேன்னு பயப்படுறியா? ஒண்ணும் இல்லைங்க. நீங்க 2 பேரும் இப்படி மகிழ்ச்சியா பேசுறத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, கவலைப்படாதீங்க. இனிமே நான் இவள கண்டிப்பா நல்லா பாத்துக்குவேன். நம்ம குடும்பத்துக்கு எந்த களங்கமும் வராது. இவராவே எதுக்கு இவ்ளோ வாக்குறுதி கொடுக்கறாரு? அத்தை என்ன வேண்டான்னு சொல்லிடுவாங்கன்னு பயந்துட்டாரோ? மன்னரின் கட்டளைக்கு இணங்க ஷூ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தலை வணங்குங்கள். பின்வரும் செய்தி நான் கடவுள் சாட்சியாக எழுதிக் கொள்வது, இளவரசி சூயேவாகிய நான் தளபதி ஷூ யாவ் அவர்களை அரை வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் போன ஜென்மத்தின் பாவமோ என்னமோ தெரியவில்லை, எங்களுக்குள் திருமண உறவு சரியாக இல்லை, எங்களுக்குள் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் இல்லை. அதனால் இளவரசி சூயே ஆகிய நான் மன்னரின் அரண்மனைக்கே திரும்ப வர விரும்புகிறேன். என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? இது உங்க கைப்பட நீங்களே எழுதுனது தானே? அரசர் ஒப்புதல் கொடுத்துட்டாரு. அது என்கிட்ட இல்லையே. நான் எதுக்கு வந்தேன்னா இதுக்காக. கட்டளையை ஏத்துக்கோங்க இளவரசியாரே. காவ் அவர்களே, ஒரு நிமிஷம் இருங்க. அமைச்சர் காவ் அவர்களே, யாரங்கே? இவருக்கு தேநீர் கொண்டு வாங்க. மன்னிக்கணும் தேவி, எனக்கு அது தேவைப்படாது. அந்த லீஷு நீதான் அனுப்புனியா? அத நான் அனுப்பல. அப்ப யார் வேலை இது? நானா? அவதான் அதை கொடுத்துருக்கணும். சரி, நான் போய் இதை அவர்கிட்ட எடுத்து சொல்றேன். இல்ல, கொஞ்சம் இருங்க. நீங்க போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேளு. ஒருவேளை உங்க அண்ணாவோட மரணத்துக்கும் எங்க அப்பாவுக்கும் ஏதாவது சம்மதம் இருந்தா என் விஷயத்துல என்ன பண்ணுவீங்க? நான் அதை பத்தி யோசிக்கல. ஆனா நான் உனக்கு ஒரு வாக்கு தரேன். உங்க அப்பாக்கு இதுல சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, நான் உன்னை இதுல இழுக்க மாட்டேன். உங்களுக்கு உங்க அண்ணா ரொம்ப முக்கியம். எனக்கு என்ன வளர்த்தவர ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட நாம ஒன்ன நிம்மதியா இருக்க முடியுமா? சூயே, நேத்து ராத்திரி அத்தையோட நான் பேசிக்கிட்டு இருந்ததை நீ ஒட்டு கேட்டியா? ஆமா, எல்லாத்தையுமே நான் கேட்டேன். ஆனா இதுக்கு மேல அது முக்கியம் இல்ல. திரும்பவும் நான் வேதனைப்பட விரும்பல.
எங்க அப்பா இந்த உலகத்துக்கே கெட்டவரா இருந்தாலும் அனாதையா இருந்த என்ன எடுத்து வளர்த்து ஆளாக்குனவரே அவருதான். எனக்குன்னு யாருமே இல்லாம தவிச்சப்போ என்ன ஆளாக்குனதே அவருதான். எனக்கு அப்படி ஒரு உறவு மேல நம்பிக்கை இருக்கிறதால தான் உங்க வலி என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா என் வலியவும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏங்க, நான் சொல்றத உண்மையிலேயே உங்க அண்ணாவோட மரணத்துக்கும் எங்க அப்பாவுக்கும் சம்பந்தம் இருந்தா அது என்ன காரணம்னு யோசிங்க. உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும்னு எங்க அப்பா யோசிக்க மாட்டாரா? நீங்க ஷூ குடும்பத்தை சேர்ந்தவரு, என்ன பயன்படுத்தி அவர் உங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ண மாட்டாரா? இதுக்கப்புறமும் நாம ஒரு குடும்பமா இருப்போமா? உங்க அத்தை சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன அனுப்பிடுங்க. நம்ம பிரச்சனைக்கு இதுதான் தீர்வா இருக்கும். சூயே, உனக்கு நினைவில்லையா? இன்னும் 30 நாள் ஆகல. இது நாள் வரைக்கும் நீங்க சொல்றத நான் கேட்டேன். ஆனா இந்த முறை நான் சொல்றத நீங்க கேளுங்க. சூயே, நீ எப்பவும் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். நீ என் மனசுலயே இருக்க. நீங்களே சொல்லுங்க, இப்ப நான் அழகா இருக்கேனா இல்ல அது அழகா இருக்கா? இயற்கையாவே நீ தான் அழகா இருக்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன ஒரு மனுஷவே மதிக்க மாட்டேங்கிறீங்க. என்னை ஏன் இப்படி நடத்துறீங்க? என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க மனசுல நீங்க என்ன உணர்றீங்க? எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது. நாம எதையாவது தேர்ந்தெடுத்து அதுபடிதான் வாழ்ந்தாகணும். ஆனா நான் விட்டு கொடுக்கறவ இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் நான் விடுறதா இல்ல. தளபதி, உங்க வாழ்க்கையில நீங்க யாரையாவது பாதுகாக்க நினைச்சிருக்கீங்களா? பிரபுவுக்கு வணக்கம். இளவரசி, புறப்படலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. தளபதி வரலையா? தளபதிக்கு முக்கியமான அலுவலக பணி இருக்கு. இந்த நேரத்துல கூட அவருக்கு வேலை இருக்குமா என்ன? பரவாயில்ல, விடுங்க. ஒரு நல்ல கணவரா என்னை பாதுகாத்ததுக்கு நான் நன்றி சொன்னதா சொல்லிடுங்க. நான் இதை மறக்கவே மாட்டேன். புறப்படுறேன். இந்த மலர் ரொம்ப வினோதமா இருக்கே. இந்த வருஷம் நம்ம 2 பேரும் இது பூக்கிறது ஒன்னா பார்க்கலாமா?
தளபதி என்ன பண்றீங்க? தளபதி கொஞ்சம் பொறுங்க. அமைச்சர் அவர்களே, அக்கா தான் தளபதி கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டாங்களே, அக்காவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக நான் அரசர்கிட்ட பேசலாமா? அது ஒத்து வரும்னு எனக்கு தோணல இளவரசே. இளவரசி மேல அரசர் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அவங்க மாளிகையை கூட இப்ப தயார் பண்ணிட்டாங்க. ஆனா அப்பா திடீர்னு ஏன் இளவரசே, இளவரசிக்கு அங்க நிம்மதி இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி சொல்ல வரல. இந்த முறை அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. ஏன்னா இளவரசிக்கு இனிமேல் மகிழ்ச்சி மட்டும்தான் கிடைக்கும். போ. இளவரசி அழுக வந்தா அழுதுருங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு துணையா நான் இருக்கேன். நான் ஒன்னும் அழ போறதில்ல. நான் தான் அவரை விட்டு வரதுக்கு முடிவு பண்ணேன். அவரோட நல்லதுக்காக நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஏதோ ஒரு அழகான கனவு மாதிரி இருக்கு. வாழ்க்கை பழையபடியே மாறப்போகுது. தளபதி, இப்போ இது நமக்கு தேவைதானா? நான் கூடவே போறேன். கொலைகாரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா அவங்க தாக்க வாய்ப்பு இருக்கு. சரி. போகும்போது இளவரசி ஒரு தகவல் சொன்னாங்க. இத்தனை நாளா ஒரு கணவருங்கிற முறையில அவங்கள பாத்துக்கிட்டதுக்கு நன்றி சொல்ல சொன்னாங்க. தளபதி, உங்களுக்குள்ள எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு என்ன பிரச்சனை அப்படின்னு உனக்கு தோணி இருக்கு. ஆனா உண்மையிலேயே அப்படி எதுவுமே இல்ல. இருந்தாலும் உண்மை என்னங்கிறது எங்க 2 பேருக்கும் தான் தெரியும். நாங்க அவளை பயன்படுத்திக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டா. ஆனா நான் அவளை கட்டாயப்படுத்த விரும்பல. மறுபடியும் இவனா? சதி செஞ்சு இவங்க 2 பேரையும் பிரிச்சா கூட இவன் விட மாட்டான் போல இருக்கே. இவன் கூட இருக்கிற வரைக்கும் தொல்லதான். ஆனா அவ ஷூ மாளிகையை விட்டு வெளியில வந்துட்டால, நிச்சயம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். மாமன்னரே, உங்களுக்காக பல மருந்துகளை கொண்டு வந்திருக்கேன். இந்த மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க கெட்ட கனவுகள் குறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு குறைக்கிறதுக்கு இல்ல, நிறுத்துறதுக்கு தான் வேணும். மன்னிக்கணும் அரசே. போய் மேலும் மருந்து தயார் பண்ணுங்க. உத்தரவு அரசே. அரசே கொஞ்சம் பொறுங்க. உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? உங்களுக்கு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், மருந்த முதல்ல நீங்க தானே சோதிச்சு பார்க்கணும். மன்னிக்கணும். டாங்ஷி ரொம்ப வருஷமாவே நமக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு முறையும் மருந்து சோதிச்சு பார்க்கணுமா என்ன? அரசே, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. தாகுஷிக்கு சம்பந்தப்பட்டவங்கள நாம எப்பவுமே சந்தேகப்படணும். தாகோஷியோட மரணத்துக்கு அப்புறம் யாராலையும் எதிர்காலத்தை கணிக்க முடியல. அதை பத்தி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு இன்னும் வருத்தமா தான் இருக்கு. அதிர்ஷ்டவசமா இளவரசி சூயே இப்ப நம்ம மாளிகைக்கு வந்துட்டாங்க. அப்படின்னு அந்த பிறப்புக்கள் சீக்கிரமே நம்ம கைக்கு வரப்போகுது.说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。I miss you。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴是在偷笑吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。
晚霞爬过树枝桠，盛夏穿过绿篱笆，我想在你肩膀吗？决定里的是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随意的落下，那就这样吧，丢盔弃甲。潇潇洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随意的落下，那就这样吧，丢盔弃甲，交尾巴。像个甜蜜的童话，是春雨随意的落下，那就这样吧，丢盔弃甲，小尾巴，小尾巴。